Rocket 350. ஹாய் விவேக், வெல்கம் டு ராக்கெட் 350. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஹாரர் சம்மந்தப்பட்ட வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஹாரர் கதை வந்து 1987 நடந்தது. அதாவது ஹச்சிசகு சமாங்க ஒரு பேய், அதாவது ஒரு சைக்கோடைய கதை. அந்த சைக்கோ வந்து வேறு எங்கேயுமே இல்லை, ஒரு பாட்டி வீட்டுக்கு ஃபுல்லாக சுற்றி பேம்பு மரம், அதுக்குள்ளே ஒரு பையன் சம்மர் வெக்கேஷனுக்காக அங்கே போகிறான். அந்த பையனுக்கு என்னாச்சு, எப்படி ஒரு 1 month இருந்தா, அதை பற்றி தான் இந்த ஃபுல் கதை. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹச்சிசகு சாமாங்கிறது வேறு யாருமே இல்லை, ஒரு சைக்கோ. அந்த சைக்கோடைய இடத்துக்கு வந்து ஒரு பையன் போகிறான் சம்மர் வெக்கேஷனுக்காக. அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு நார்மலாக அவங்க கிளம்பிட்டாங்க. தாத்தா பாட்டி கூட தான் இருப்பான். இருந்ததால் அவனுக்கு என்னாச்சு, வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே அந்த தாத்தா பாட்டி சொல்லவே இல்லை. அதுவும் 1 வாரம் அப்படி தான் இருந்தா. ஆனால் 1 வாரம் கழித்து ஒரு வாரத்துக்கு அடுத்த ஒரே நாளில் ஒரு பெண், ஜப்பானீஸ் பெண், தலைவிரி கோலத்தோடு வந்தான். தலை விரிச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி அப்படியே வந்தானா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு இருந்துச்சு. அதுவும் அந்த பொண்ணு சும்மா சாதாரணமாலாம் நடந்து வரல, வீட்டை சுற்றி ரவுண்ட்ஸ் வருது அப்படிங்கிறதுக்குள்ள வீட்டை தாண்டிடுச்சுது. அதுக்கு என்ன வேலைன்னா, நம்மளை மாதிரி சின்ன பசங்களை கடத்தி கொண்டு போய் சும்மா சமைச்சு சாப்பிட்டு அந்த சின்ன பசங்களுடைய ஜீன் அவங்களுக்குள்ளே எழுட்டிக்கிட்டு பவர்ஃபுல்லாக ஆகணும். அதுதான் அந்த சைக்கோ தான் அதுக்கான ஆன்சர். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு வந்து அவனோட பிளட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஹச்சிசகு சாமாவுக்கு. அந்த பையன் பேர் என்னன்னா அருண், நான் வச்ச பேர். அதோடைய உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அருண். அங்கே எப்படி அந்த பேம்பூலாம் வந்துச்சுன்னா, அங்கே எப்படி பேம்பூலாம் வந்துச்சுன்னா, இந்த பாட்டி தான் வந்து சின்ன ஒரு 53 இயர்ஸில் வந்து அந்த பேம்பு ட்ரீயை முழிச்சிருக்காங்க. இப்போ 83 இயர்ஸ் ஆகுது. நடுவில் எவ்வளோ வருஷம், அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த வீட்டை சுற்றி வளர்ந்துச்சு. பேம்பு ஃபாரஸ்ட் ஆயிடுச்சு. பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு குடிசைக்குள்ளே அவங்க 3 பேர். ஒரு நாள் தாத்தா பாட்டி வெளில போகிறாங்க. எதுக்குன்னா மருந்து மாத்திரைங்க வாங்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன ஃப்ளாஷ்பேக்னா, அந்த பையன் அதை பார்த்த உடனே பயத்தில் மயக்கப்பட்டு விட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஏஞ்சி போய் அந்த தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து பார்த்து அவனை தூக்கிட்டு போய் கட்டிலில் போட்டு அவன் ஏஞ்சி பார்க்கும்போது தாத்தா பாட்டி இருக்காங்க. சுற்றி பார்க்குறான். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் உப்பு, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எண்ணெய், இந்த மாதிரி வச்சுதான் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிவி இருக்கும். எப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஜெயலலிதா டிவின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிவி. அதில் வந்துட்டு நீ என்ன படம் வேணால் பாரு, ஜன்னல் தட்டுவாங்க, கதவு தட்டுவாங்க, அது எங்கள் வாய்ஸில் கேட்கும். அப்படிலாம் நினச்சிடாதே. இப்போ வந்து அந்த எல்இடி டிவியில் வந்து படத்தை பார்த்துட்டு இருக்க, சடனாக தாத்தா பாட்டி வாய்ஸில் வந்து ஒன்று வந்து நிற்கிது. ஜன்னல் தட்டுது. நான் தான் உங்கள் தாத்தா பாட்டி, கதவு தர அப்படின்னு சொல்லி கத்தி சும்மா ஜன்னலை ஒட்டுக்கிற அளவுக்கு சவுண்டு, சரியான சவுண்டு. அந்த பையன் அதை பார்த்து பயந்துமா அப்படியே தூங்கிச்சு. பார்த்த உடனே அவங்க தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. அப்போ அப்படின்னு சொல்லி நடந்தது ஃபுல்லாத்தையும் அந்த தாத்தா பாட்டி கிட்ட சொல்லியிருக்கான். அந்த தாத்தா பாட்டி அதை பார்த்து அசந்து போய் அந்த உருமா சொல்லி கோழியும் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான், அதனால் அங்கேயே இருந்து இனிமேல் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகவே கூடாது. அந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச உடனே இந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு இனிமேல் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அங்கே அவங்க அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க. அம்மா கிட்ட கூட சொல்லிட்டானா பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பக்கமே இனிமேல் அவங்க வர மாட்டாங்கன்னு வேற அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட வேற சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன குறை இருக்கோ அங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லி யாருமே வீடியோ பார்க்குறதே இல்லை. பாருங்கள் ப்ளீஸ். சரி, தேங்க்யூ. நான் உங்கள் கருண் சுவாசி.